கொஸ்டின் நம்பர் 101. சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இல்லை பீப்புள் அவங்களோட ஹேபிட்டட் மனிதர்கள் மற்றும் அவரோட வாழ்விடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காலேருந்து வந்திருப்பாங்க. அதே ஹோமோ ஹேபிலஸ்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா கரெக்ட், தென் ஆப்பிரிக்கா தான். ஹோமோ எரெக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஏஷியா கரெக்ட். நியந்தர்தால் மேனுங்கிறவங்க யுரேஷியா தான், யூரோப் பிளஸ் ஏஷியா. ஐரோப்பாவும் ஏஷியாவும் கலந்த இடத்த தான் யுரேஷியான்னு சொல்லுவாங்க. யுரேஷியாலேருந்து வந்திருப்பாங்க. ஹெய்டல்பர்க்ஸுங்கிறவங்க பிரான்ஸ் இல்லை லண்டன்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் தப்பு. அப்போ பிரான்ஸ்லேருந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமேக்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமேக்னன்ஸ் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. இதே மாதிரி வேற ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்தவங்க. அதே நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கும் இல்லையா மனிதர்கள், ஹோமோசாப்பியன்ஸுங்கிறவங்க ஆப்பிரிக்காலேருந்து ஆரிஜின் ஆனதா சொல்றாங்க. ஸோ அது பழங்கால மனிதர்கள் எங்கெங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பேர் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. 101க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 102. The introduction of domestication of animals and cultivating plants occurred during. அதாவது எந்த காலத்தில் பயிர் விளைவித்தலும் விலங்குகளை பழக்கப்படுத்துதலும் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ். ஆப்ஷன் சி. புதிய கற்காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பேலியோலித்திக் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் கை கோடாரிகள், இந்த ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் அவங்களோட மெயினான தொழிலாக இருந்திருக்கும். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், ஹண்டிங் கேதரிங், வேட்டை, உணவு சேகரிப்பு, இதுதான் பேலியோலித்திக் ஏஜ்னு சொல்லலாம். மைக்ரோலித்திக்ல வந்து பார்த்தீங்கன்னா நுண்கருவிகள், அதாவது மீசோலித்திக் பீரியட்ல நுண்கருவிகள்ங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோலித்திக் கற்கருவிகள் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு மெட்டலோட நாலேஜ்ங்கிறது இல்லை, உலோகங்கள் பற்றின அறிவுங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்காது. அதே அயன் ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அயன் தெரிஞ்சிருந்தது. நம்ம ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே அயன் ஏஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கல்டிவேட்டிங் பிளான்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் வேளாண்மைங்கிறது மெயினாக ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக்ல தான். ஸோ 102க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 103. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூட்டை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ the Harappan cattle are called zebu, often represented in their seals. கரெக்ட் தான். ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு. அப்போ ஜெபுங்கிறது ஹரப்பன் கேட்டில் குறிக்கும். அது வந்து நிறைய அவங்களோட சீல்ஸ் என அழைக்கப்பட்டு சிந்து வெளி முத்திரைகளில் இவ்வுருவம் பரவலாக காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆஃப் மெலுஹா இந்த கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு ரெஃபர் டு த இண்டஸ் ரீஜன். அதாவது மெலுஹா அப்படிங்கிறது கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா எதுனா மெசபொட்டாமியாவோட எழுத்து வடிவம். ஸோ இப்போ கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிச்சு. அப்போ என்னன்னா மெசபொட்டாமியா எகிப்துல இருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் வணிகம்ங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது பிரீஸ்ட் கிங்ங்கிறது ஸ்டெட்டைட்டாலையும் டான்சிங் கேர்ள்ங்கிறது பிரான்ஸாலையும் ஆடப்பட்டது. ஸோ அப்போ மாக்கல்ல மதகுரு அல்லது அரசன், அதே செம்பல் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை, ரெண்டும் கரெக்ட் தான். ஆனா ரெண்டு எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பால இல்ல மொஹஞ்சதாரோல கிடைச்சது. மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கிடைத்தவை கிடையாது, மொஹஞ்சதாரோல கிடைச்சது. ஸோ அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பு. டி ஃபயர் ஆல்டர்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் காளிபங்கன். கரெக்ட் தான். காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள. காளிபங்கன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு, இப்போ பிரசன்ட் ராஜஸ்தான். அப்போ இல்ல தவறான இணைனா ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல தவறான இணை. 103க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இண்டஸ் பீப்புள் சிந்து வெளி மக்கள் வர்ஷிப் பண்ணது வழிபாடுங்கிறது நேச்சரை வழிபட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பீப்பிள் ட்ரீன்னு சொல்லக்கூடிய அரச மரத்தை அவங்க ரொம்பவே வழிபட்டாங்க. ஓகேவா? ஸோ இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் 103க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 104. The earliest evidence for drilling human tooth of a living person. அதாவது உயிருள்ள ஒரு மனிதனின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மெஹர்கர்க். ஸோ மெஹர்கர்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்கு, வடமேற்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு அகழ்வாராய்ச்சி பகுதி.
ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான ஒரு சான்று கிடைச்சிருக்கு. வேற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்சஹோம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கு. இங்க என்ன மாதிரி சான்றுகள் கிடைச்சிருக்குன்னா பிட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழி வீடுகள். ஸோ அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா, கோல்டு கிளைமேட்னால தரையில குழி மாதிரி தோண்டி அங்க போய் வீடுகள் அவங்க தங்குனதுக்கான சான்றுகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு பர்சஹோம் அப்படிங்கிற பகுதியில. லகுரதேவாங்கிறது உங்களுக்கு கேஞ்சஸ் வேலி, கங்கை சமவெளி மத்திய இந்தியால இருக்கு, கேஞ்சஸ் வேலியில இருக்கு. ஸோ இங்க என்ன சான்று கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நெல் சாகுபடி, ரைஸ் கல்டிவேஷன் பண்றதுக்கான சான்றுங்கிறது இங்க கிடைச்சிருக்கு. நெல் சாகுபடிக்கான சான்றுகள் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அதே தாஜோலி ஹேடிங்கிறது அசாம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி, வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இடப்பெயர்வு வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை பண்ணதுக்கான சான்றுகள் இந்த இடத்துல காணப்படுது. இப்போ 104க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 105. Dash are pillar-like stones erected as a part of the burials or memorials. அதாவது பில்லர், ஸோ புதைத்தன நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுக்கற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற மென்ஹிர். மென்ஹிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தூண் வடிவத்துல இருக்கும். டோல்மென்ஸ் பாத்தீங்கன்னா டோல்மென்ஸ்ங்கிறது மேசை வடிவத்தில் இருக்கும், டேபிள் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே சிஸ்ட் கல்லறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்டோன் என்க்ளோஷர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா லைக் குழி தோண்டி அதுக்குள்ள ஒரு கல்லறை மாதிரி கட்டுறது தான் சிஸ்ட் அப்படிங்கிறது, நார்மலா கல்லறை அதுதான். அதே சார்கோஃபேஜிங்கிறது டெரகோட்டாவால செய்யப்பட்ட ஒரு மெமோரியல், ஒரு நினைவு சின்னம். ஸோ இப்போ தூண் வடிவத்தில் இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற மென்ஹிர். 105க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 106. Find the wrong pair. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சைட்ஸ், அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, பீரியடை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அதிரம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா லோவர் பேலியோலித்திக், கரெக்ட் தான். அரியலூருங்கிறது மிடில் பேலியோலித்திக், கரெக்ட் தான். ஆதிச்சநல்லூர் மீசோலித்திக்ங்கிறது தப்பு. தமிழ்நாட்டுல மீசோலித்திக் சைட்ஸ்ங்கிறதே கிடையாது. மீசோலித்திக் அதாவது இடை கற்காலத்தை சேர்ந்த இடங்கள்ங்கிறது தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்கல, அதுக்கான சான்றுகள் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலம், அயன் ஏஜ். இரும்பு காலத்தை சேர்ந்தது. ஸோ ஆப்ஷன் டி இருக்கிற பையம்பள்ளிங்கிறது நியோலித்திக் தான், வேலூர் மாவட்டம், அது நியோலித்திக் புதிய கற்காலத்தை சார்ந்த இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல தவறான இணைனா ஆதிச்சநல்லூர் தான், ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். 106க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 107. The most detailed account of the Mauryan administration. அதாவது மௌரிய நிர்வாகம் பற்றிய மிக விரிவான பதிவுகளை எதில் காணலாம் பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம், ஆப்ஷன் சில இருக்கிற அர்த்த சாஸ்திரத்துல பார்க்கலாம். அதே இண்டிகா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தினிஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. அவர் வந்து அலெக்சாண்டரோட ஒரு ஜெனரலான செலக்கஸ் நிக்கேட்டர், அவரோட ஒரு தூதர், அம்பாசடர். செலக்கஸ் நிக்கேட்டரோட ஒரு தூதர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெகஸ்தினிஸ்ங்கிறது. ஸோ அவர் வந்து மௌரிய காலத்தோட இதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்திரகுப்தா ஒன்னை பத்தி, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் மெயினா சொல்லியிருப்பாரு. அவங்க காலகட்டத்துல தான் வந்திருப்பாரு. அதே முத்திர ராட்சசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷாகதத்தர் எழுதினது, விஷாகதத்தா எழுதினது. ஸோ அவர் வந்துட்டு எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னா சந்திரகுப்தா ஒன் வந்துட்டு மகதாக்கு வர இருந்த ஒரு பெரிய படையெடுப்பை எப்படி தடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சப்வர்ட் இன்வேஷன், மகதா படையெடுப்பை தடுத்தல் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்திர ராட்சசா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே அஷ்டத்தியாயிங்கிறது பணினி அவர் எழுதினாரு. இது வந்து ஒரு கிராமர் நூல், இலக்கணம் பற்றின ஒரு நூல், சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாரு. ஸோ இப்போ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், மௌரிய நிர்வாகம் பத்தி தெளிவா எதுல எழுதியிருப்பாங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தை தான் எழுதியிருப்பாங்க. அர்த்த சாஸ்திரம் எழுதினது கௌட்டில்யர்னு சொல்லுவாங்க. அவருடைய சாணக்கியான்னு சொல்லுவாரு, சாணக்கியர். விஷ்ணுகுப்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கௌட்டில்யரோட வேறு பெயர்கள் தான், அர்த்த சாஸ்திரம் எழுதினவர்.
ஸோ 107க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 108. Dash was described as a large and wealthy city situated at the confluence of Ganga and Son rivers. அதாவது கங்கையும் சோன் நதியும் சங்கமமாகும் இடத்தில் இருந்த பெரிய செல்வமிக்க நகரம் என்று வர்ணிக்கப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற பாடலிபுத்திரா. ஸோ தக்சீலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த காலத்துல நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய அறிவாளிகளை உருவாக்கின ஒரு நகரம் சொல்லலாம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா பணினி அப்படிங்கிறவர் அஷ்டசியாயி எழுதினதே வந்து பார்த்தீங்கன்னா தக்சசீல உட்காந்து தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதே மகதாங்கிறது 16 மகா ஜனபதாஸ் இருந்திருக்கும். அதுல கடைசியில டாமினன்ட் ஒன்னா பெரிய தன்னை நிலைநிறுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா மகதா தான். காமரூபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டசாஸ்திரத்துல ஒரு 4 டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. 4 டெக்ஸ்டைல் சென்டர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வங்காங்கிறது பெங்கால தான் சொல்லுவாங்க, வாரணாசி, பெனாரஸ், மதுரை, 4வது காமரூபாங்கிறது அஸ்ஸாமை குறிக்கும். ஸோ இந்த 4 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் அப்படிங்கிறது அர்த்த சாஸ்திரத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ 108க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அண்ட் கொஸ்டின் நம்பர் 109. அக்கார்டிங் டு ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட் டேஷ் டினோட்ஸ் நாட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. அதாவது சமணத்தின் நடத்தை விதிகளுள் பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பதை குறிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற அபரிகிரஹா. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்ல ஒரு 5 நன்னடத்தை விதிகள்ங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல அஹிம்சா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ், உயிர்களை துன்புறுத்தாமை, அஸ்தேயா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாட் டு ஸ்டீல், திருடக்கூடாது அப்படிங்கிறது, திருடாமை. பிரம்மச்சரியாங்கிறது செலிபசி, திருமணம் செய்து கொள்ளாமை. அபரிகிரகங்கிறது அது கேன்சர். இது இல்லாம இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யா, ட்ரூத், உண்மை மட்டும்தான் பேசணும். ஸோ இதுல எது மேலேயே ஆசை இருக்கக்கூடாது, எந்த ப்ராப்பர்ட்டி சொத்து மேலேயே ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அபரிகிரகங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ 109க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 110. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சமுத்திரகுப்தா குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. ஸோ ஹிஸ்டோரியன்ஸ் கால் ஹிம் த நெப்போலியன் ஆஃப் இந்தியா. வரலாற்று அறிஞர்கள் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தனர். கரெக்ட் தான். ஆமா, சமுத்திரகுப்தா தான் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா he gave permission to ஸ்ரீலங்கன் ரூலர் மேகவர்மன் to build a Buddhist monastery at கயா. கரெக்ட் தான். கயால வந்துட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது, மேகவர்மனுக்கு பெர்மிஷன் கொடுத்தது சமுத்திரகுப்தா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். மூணாவது he found the நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தா, சமுத்திரகுப்தா கிடையாது. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பத்தினது கிடையாது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் his court had 9 jewels, நவரத்னா. அப்போ நவரத்னங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இவரது அவையில் இருந்தனர்ங்கிறது அதுவும் தப்பு. 9 ஜுவல்ஸ் நவரத்னாங்கிறது யாரோட அவையில் இருந்திருக்குன்னா சந்திரகுப்தா 2. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட அவையில தான் இந்த நவரத்னங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது 1, 2 தான். அப்போ ஆப்ஷன் பி. சமுத்திரகுப்தா பத்தி வேற என்னன்னா அவருக்கு வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ல, அதனால அவரை கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக்ல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து சமுத்திரகுப்தா கொடுத்திருப்பாங்க. ஸோ 110க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 111. டியூரிங் ஹூஸ் ரெயின் த ஹூன்ஸ் இன்வேடட் நார்த் வெஸ்ட் இந்தியா. அதாவது யாருடைய ஆட்சியின் போது ஹூனர்கள் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்தனர். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்கந்தகுப்தரோட காலத்துல தான் வந்திருப்பாங்க. ஸோ வேற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ரீகுப்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாஸ்டி. ஸோ குப்தர் பேரரசை தோற்றுவித்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா. விஷ்ணுகுப்தாங்கிறது அதோட லாஸ்ட் கிங் ஆஃப் குப்தா டைனாஸ்டி, குப்த பேரரசின் கடைசி அரசர்.
அதே புத்தகுப்தா அவரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்காடக்கா ரூலர், வாக்காடக்கா அரசன், நரேந்திர சேனா படையெடுத்து வந்திருப்பாரு. ஸோ அவரு யாரோட ஆட்சி காலத்துல இருந்தா புத்தகுப்தர். ஸோ கொஸ்டின்ல ஹூன்ஸை வந்து இன்வைட் பண்ணது யாரோட காலத்துல? ஸ்கந்தகுப்தா. அவர் ஹூன்ஸை துரத்தி அடிக்கிறதுல வெற்றியும் பெற்றாரு, சக்சீடர். ஹூன்ஸை துரத்தி அடிக்கவும் செஞ்சாரு. ஸோ 111க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 112. Which of the following denotes taxes in Gupta administration? அதாவது குப்தர் காலத்து வரிகளை குறிப்பது எதுன்னு கேக்குறாங்க. பாகா, காரி, சிக்காரா, பலி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குப்தர் காலத்து வரிகள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கரெக்ட். நிவிதர்மா, அப்ரத தர்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த லேண்ட் டென்யூஸ், நில குத்தகை முறைகளை குறிக்கும். அதே அக்ரஹார, தேவகிரகாலாம் அங்க கொடுத்த நில மானியங்கள், லேண்ட் கிராண்ட்ஸ். ஸோ பிராமணர்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க, பள்ளி கட்டுறதுக்கு, ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. ஸோ நில மானியங்களை குறிக்கும். ஃபோர்த்ல உதயங்கா, ஹிரண்யா, வாடபூட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் தான். ஸோ பாகாங்கிறது அங்க இருக்கிற 1/6 ஆஃப் த ப்ரொடியூஸ், ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற 1/6 வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. காராங்கிறது அங்க இருக்கிற வில்லேஜஸ் மேல போடப்படுற வரி. பாலிங்கிறது வாலண்டியரா கொடுத்திருப்பாங்க, அவங்களாவே இஷ்டப்பட்டு கொடுக்குற ஒரு வரி தான் பாலிங்கிறது. பிற்காலத்துல அது கட்டாயமாக்கப்பட்டது. அதே உதயங்காங்கிறது போலீஸ் டாக்ஸ், காவல் மீது போடப்படுற வரி. ஹிரண்யாங்கிறது கோல்டு காயின்ஸ், தங்க நாணயங்கள் மேல போடப்படுற வரி. வாத்த பூத்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விண்டு, காற்று. அதுக்கப்புறம் பூதாங்கிறது ஸ்பிரிட்ஸ், அப்போ அந்த பூதங்கள் அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தது. ஸோ இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக போடப்படுற வரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுல 1 and 4 தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. 112க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 113. சூஸ் த ராங் பேர், தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது அது தொகுத்தவர், கம்பைல் பண்ணது நாதமுனி, கரெக்ட் தான். திருமுறையை வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ணது நம்பியாண்டார் நம்பி, அதுவும் கரெக்ட் தான். ராமானுஜருங்கிறவர் அவரோட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிறது அவரோட பாலிசி. அதே ஆதிசங்கரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதாங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான். 5th கால்சா ஆர்கனைசேஷன் குருநானக் சொல்லியிருக்காங்க. குருநானக் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிசம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது குருநானக் அப்படிங்கறத சொல்லலாம். சீக்கிசம்குள்ள ஒரு உட்பிரிவுங்கிறது அந்த கால்சா அமைப்புங்கிறது. ஸோ கால்சா ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங். ஸோ இவர் தான் 10வது குரு. இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருங்கிறது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, இவங்க தான் கடைசி குரு. இவர் வந்துட்டு கால்சா அமைப்பு அப்படிங்கறத அமைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கால்சா ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ் கிட்டையும் 5K இருக்கணும், 5Ks இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ், அதாவது முடிங்கிறது அவங்க கிட்ட இருக்கணும். காரா, காரானா ஒரு பிரேஸ்லெட், கையில எப்பவுமே ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கணும். கங்கா, ஒரு சின்ன சீப்பு, கோம்பு மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். கச்சரா, ஒயிட் அண்டர்வேர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். கிர்பான், ஒரு ஸ்வாட், ஒரு கத்தி அவங்க கையில எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால லாஸ்ட் அந்த 5th பேர் மட்டும் தப்பு. அப்ப தவறான இணை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 தான், ஆப்ஷன் ஏ. 113க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 114. ஐடென்டிஃபை த டெல்லி சுல்தான், டெல்லி சுல்தானை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன், ஹி ப்ரொமோட்டட் அக்ரிகல்ச்சர் பை வேவிங் ஆஃப் த டெப்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் மெனி கெனால்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ நிறைய கால்வாய்கள், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தினார். இது ஒரு ஹிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா he followed the policy of no wars, போர்கள் வேண்டாம் என்ற கொள்கையை பின்பற்றினார். ஸோ அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். 114க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இதே வேற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ கியாசுதீன் பால்பன் இருக்கார் இல்லையா, ஆப்ஷன் ஏ. கியாசுதீன் பால்பன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த 40ங்கிற அமைப்பை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு, நாற்பதிமர் அப்படிங்கறத அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அபாலிஷ் பண்ணி அதுக்கு பதிலா ஸ்பைஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, உளவு பாக்குறவங்க, வேவ் பாக்குறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. அதே அலாவுதீன் கில்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட காலத்துல சித்தூர் ஃபோர்ட்டை சேர்ந்தவங்க ஜவுஹார் அப்படிங்கிறது, அந்த உடன்கட்டை எறிதல் அந்த ஒரு பிராக்டிஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. முகமது பின் துக்ளக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருப்பாரு. ஸோ வேளாண்மை துறை
வேளாண் துறைங்கிறத ஒன்று அப்பவே ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. வேற வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் கரன்சிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. காப்பர் காயின்ஸ், செம்பு நாணயங்களை வச்சு டோக்கன் கரன்சிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அது ஒரு ஃபெயிலியர் மாடல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேபிட்டல்ல டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்ற ட்ரை பண்ணுவார். அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு அகெயின் திருப்பி மாற்றுவார். ஸோ இது மாதிரி அவர் எடுத்த முடிவுகள்லாம் கொஞ்சம் அந்த டைமில் ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இப்போ 114க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஃபிரோஸ் ஷா துக்ளக். Question number 115. Consider the statements about Al-Biruni and choose the wrong one. தவறானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. So first he came to India along with முகமது ஆஃப் கோரி அப்படிங்கிறாங்க. இல்ல இவங்க கோரி முகமது கூட வரல, கஜினி முகமது கூட வந்திருப்பாங்க. கஜினி முகமது கூட வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டாவது he transmitted ஆரியபட்டாஸ் மேக்னஸ் ஓப்பம் ஆரியபட்டியம் டு த வெஸ்ட். கரெக்ட். நம்ம ஆரியபட்டர் எழுதின ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூலை வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தியதுல இவரோட பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு. ஸோ அது he was the inter civilizational connect between India and the rest of the world. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்துட்டு இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இதை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இவரோட ஒரு ஃபேமஸான புக் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவரோட ஒரு புக் கிதாப் உல் ஹிந்த். ஸோ அப்போ இதில் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்னா 1 மட்டும்தான் இல்லை தப்பு. அப்போ 115க்கு ஆன்சர் ஆப்ஷன். Question number 116. Who founded the Sayyid dynasty? சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற கிசர் கான் அவர் தான். ஸோ அதே ஆப்ஷன் ஏல இருக்கிற துக்ருல் கான்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் டைம்ல கவர்னர் ஆஃப் பெங்கால், வங்காள ஆளுநராக இருந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு குறைச்சல் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. உங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதில் அவர் வந்து அவரை கியாசுதீன் பால்பன் வந்துட்டு துக்ருல்கானை தோக்கு வச்சிருப்பாரு. ஸோ அதே தைமூருங்கிறவங்க, தைமூர் இன்வென்ஷன் அது வந்துட்டு இன்வேஷன் படையெடுப்புங்கிறது 1398ல நம்ம டெல்லி மேல படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவரு கிளம்புறப்போ அவர் அப்பாயின்மெண்ட் போன ஒரு கவர்னர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிசர்கான். அவர் போனதுக்கு அப்புறம் கிசர்கான் வந்துட்டு சையத் வம்சம் அப்படிங்கறத இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தைமூர் வந்துட்டு துக்ளக் வம்சம் அப்போ வந்திருப்பாரு. ஸோ அவரோட துக்ளக் வம்சம் முடிவுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வந்த சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் தைமூர் அப்பாயின்மெண்ட் போன கிசர்கான்ங்கிற கவர்னர் தான். அலாவுதீன் ஆலம் ஷா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சையத் வம்சத்தோட லாஸ்ட் கிங், கடைசி அரசன். ஸோ 116க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 117. Choose the correct chronological order. சரியான கால வரிசைப்படி அமைந்த தொடரை தேர்ந்தெடுங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாஸ்டி, ரெண்டாவது கில்ஜி டைனாஸ்டி, மூணாவது துக்ளக், நாலாவது சையத் அண்ட் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். ஸோ அப்போ இது அப்படியே வரிசையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமை வம்சம் ஸ்லேவ் டைனாஸ்டிங்கிறது 1206ல ஆரம்பிச்சு 1290 வரைக்கும் இருக்கும். அடுத்து கில்ஜி வம்சம்ங்கிறது 1290ல ஆரம்பிச்சு 1320 வரைக்கும் இருந்திருக்கும். மூணாவது துக்ளக் வம்சம்ங்கிறது 1320ல ஆரம்பிச்சு 1414 வரைக்கும் இருந்திருக்கும். சையத் வம்சம் வந்து பாத்தீங்கன்னா 1414ல ஆரம்பிச்சு 1451 வரைக்கும் இருந்திருக்கும். கடைசியா லோடி வம்சம்ங்கிறது 1451ல ஆரம்பிச்சு 1526 வரைக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் முதல் பானிபட் போர் வரும். அதுல பாபர் ஜெயிச்சு முகல் பேரரசுங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ 117க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 118. Who was named as Zahiruddin Muhammad? ஸோ யாருக்கு பிறக்கும் போது ஜாஹிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது? ஸோ பாபர். ஆப்ஷன் ஏ இருக்க பாபரோட ஒரிஜினல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஹிர் ஹுசேன் முகமதுங்கிறது. ஷாஜஹானோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் குர்ரம்னு சொல்லுவாங்க, குர்ரம். அதே ஆப்ஷன் இருக்க ஜஹாங்கீரோட ஒரிஜினல் நேம்ங்கிறது சலீம். ஸோ 118க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 119. By the end of Aurangzeb's rule, அதாவது அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் என்ன நடந்துச்சு? The Portuguese had firmly established their trade centers at மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் பாம்பேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் மெட்ராஸ், கல்கத்தா, பாம்பே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ போர்ச்சுகீஸ் கிடையாது, பிரிட்டிஷ். போர்ச்சுகீயர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் தான் அவங்க முடிக்கிறதுக்குள்ள இந்த 3 இடங்கள்ல ஹெட் குவார்டர்ஸ், தலைமையிடங்கள்ங்கிறத அமைச்சிருப்பாங்க. The French had their main trade center in பாண்டிச்சேரி. கரெக்ட் தான். பிரெஞ்சோடது
பாண்டிச்சேரி தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 1 மட்டும் தப்பு, ஆப்ஷன் ஏ. 1 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 119க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 120 மேட்ச் யூரோப்பியன் செட்டில்மெண்ட்ஸ் டியூரிங் முகல் ரூல். அதாவது முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸோடது எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்செட், டச்சோடது கசிம் பஜார், டேன்ஸோடது செராம்பூர், பிரெஞ்சோடது சந்திரநாகூர். 2134. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 120க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 121 இன் அக்பர்ஸ் கோர்ட், அதாவது அக்பரின் அவையில் வந்து பாத்தீங்கன்னா அலங்கரித்த தஸ்வந்த் அண்ட் பசவான்ங்கிறவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கிற பெயிண்டர்ஸ், ஓவியர்கள். துஷ்வந்த் அண்ட் பசவன்கிறவங்க அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள். ஓகேவா? மியூசிஷியன்ஸ், அவர் காலத்துல இந்த மியூசிஷியன் வந்து பாத்தீங்கன்னா டான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலியரை சேர்ந்த டான்சன்ங்கிறவர் ஒரு ஃபேமஸான மியூசிஷியன். புலவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அபுல் ஃபாசல், அபுல் ஃபைசி. ஸோ இவங்க எல்லாமே அவங்க காலத்துல இருந்து ஒரு முக்கியமான புலவர்கள்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 121 தஸ்வந்த் அண்ட் பசவன்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க காலத்துல இருந்து முக்கியமான பெயிண்டர்ஸ். 121க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 122. Consider the statement about Shivaji's army and choose the correct answer. சிவாஜியின் ராணுவம் குறித்த கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகினிங் த பேக் போன் ஆஃப் திஸ் ஆர்மி வாஸ் இன்ஃபேண்ட்ரி. கரெக்ட் தான். தொடக்கத்தில் காலாட்படையே அவரது ராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது. அப்புறம் போக போக என்னாச்சுன்னா பட் ஆஸ் campaigns extended into the plains, his cavalry gained importance. கரெக்ட் தான். படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற போது குதிரை படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றன. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எவ்ரி சோல்ஜர் வாஸ் செலக்டட் பர்சனலி பை சிவாஜி. கரெக்ட். ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்ட். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் கேப்டன்ஸ் ஹோல்டிங் அ ஹை ரெப்யூட்டேஷன் வேர் புட் இன் சார்ஜ் ஆஃப் கார்டிங் த ஃபோர்ட்ஸ். ஆமா, வயசானவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன், நல்ல மதிப்பு இருந்தா அவங்க வந்து அவங்களோட பொறுப்புல கோட்டையை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலுமே கரெக்ட் தான். ஸோ கன்சிடர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் ஆல் ஆஃப் தி அபவ். வேற சிவாஜியை பத்தி என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா சிவாஜி 1674 தான் சத்ரபதி அப்படிங்கிற டைட்டில்ல அசியூம் பண்ணி அது வந்துட்டு ராய்கர் கோட்டை, அவரோட ராய்கருங்கிற கோட்டையில தான் முடிசூட்டியிருப்பாரு. ராய்கர் ஃபோர்ட். ஓகேவா? ஸோ 122க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 123. அவுரங்கசீப் dispatched an army under the command of who to defeat சிவாஜி and annex பிஜாப்பூர். அதாவது அவுரங்கசீப் யாரோட தலைமையில ஒரு ஆர்மியை விட்டாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிஜாப்பூரையும் சிவாஜி இது பண்றதுக்காக அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கிற ராஜா ஜெய்சிங் அவர் தான். ஸோ அப்சல் கான் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் சுல்தான், பிஜாப்பூர் சுல்தான் தலைமையில விடப்பட்ட ஒருத்தர் தான். சிவாஜியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒருத்தர் தான். அவர் வந்துட்டு சிவாஜியை மவுண்டன் ரேட்னு சொல்லியிருப்பாங்க, மலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அப்சல் கான சிவாஜி தோக்கடிச்சிருப்பாரு. ஷைஸ்டா கானும் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் வந்து டெக்கன் கவர்னர், தக்கான ஆளுநராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஷைஸ்டா கான. பட் அவருமே அந்த இடத்துல இது பண்ணிட்டு வருவாரு. பட் ஆனா அவருமே தோக்கடிக்கப்படுவாங்க. ராஜா ஜெய்சிங் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் சைன் பண்ணியிருப்பாங்க, புரந்தர் உடன்படிக்கை. அதுபடிதான் ஆக்ரா போவாங்க. பட் ஆனா ஆக்ரால அவர் நல்லா ட்ரீட் பண்ணாம திருப்பி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வந்து மறுபடியும் அவரு அவங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் படி அவர் வந்து மன்சப்தாரா இருக்க ஒத்துந்திருப்பாரு சிவாஜி. முகல்ஸுக்கு மன்சப்தாரா இருந்து ஒப்புக்கொண்டிருப்பாரு. ஸோ இப்போ 123க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இதில் தலைமையில் விடப்படுதா? ராஜா ஜெய்சிங். 123க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 124. The success in Dash marked the climax of Maratha military might. Dash போரின் வெற்றி மராத்தியரின் ராணுவ பலத்துக்கு கடைசி கட்டமாக அமைந்தது. ஸோ கிளைமேக்ஸ் ஆஃப் மராத்தா மிலிட்ரி ஃபைட்னா மராத்தாவோட மிலிட்ரி ரொம்ப அவங்களோட பலத்தோட கடைசி கட்டமாக அமைஞ்ச போர் எதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் உத்கிர். ஆப்ஷன் டி.
1760 நடந்திருக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் சௌசா எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌசா போருங்கிறது 1539 நடந்திருக்கும். ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷாக்கும் நடந்திருக்கும். அதில் ஷேர்ஷா தான் ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷமே கனௌசி போருங்கிறது நடக்கும். பேட்டில் ஆஃப் கனௌஜ், அதுலேயுமே ஷேர்ஷா தான் ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பிளாசி போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1757 நடந்திருக்கும். ஸோ சிராஜுத்தௌலாக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் கிளைவ் இருந்திருப்பார். அப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நடந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிளாசி போருங்கிறது. அதே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், மூன்றாவது பானிபட் போருங்கிறது 1761 நடந்திருக்கும். மராத்தாஸுக்கும் ஆப்கான்லேருந்து வந்த அகமது ஷா அப்தாலிக்கும் நடந்திருக்கும். மராத்தாஸுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் நடந்திருக்கும் 1761. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 124க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 125, மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம், அது குறித்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பேஷ்வாங்கிறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த அஷ்டபிரதான் ஆஃப் சிவாஜி. கரெக்ட் தான். சிவாஜியோட அஷ்டபிரதான்கள்ல பேஷ்வாங்கிறவங்க ஒருத்தர். அவங்களோட அஷ்டபிரதான்ல பேஷ்வாங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், முதன்மை அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். முதன்மை அமைச்சர் போஸ்ட். பிரதம அமைச்சர். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஆஃபீஸ் வாஸ் நாட் a hereditary one. ஆமா, சிவாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வாரிசு முறையின் மரபு வழியாக கிடைப்பது அல்ல. இது ஹெரிடிட்டரி போஸ்டா இல்லதான் அந்த டைம்ல. தி ஜீனியஸ் ஆஃப் பாலாஜி பாஜிராவ் மேட் த ஆஃபீஸ் ஆஃப் பேஷ்வா சுப்ரீமம் ஹெரிடிட்டிங்கிறாங்க. பாலாஜி பாஜிராவ் இல்ல, யாரோட காலத்துல இருந்து இது ஹெரிடிட்டி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத்தோட டைம்ல தான். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரிசையா இவங்களோட பையங்கிறவங்க பேஷ்வா, அது வந்து ஹெரிடிட்டரி போஸ்டா மாறிச்சு. ஸோ பாலாஜி விஸ்வநாத் 1713 ஆரம்பிச்சு 1720 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ இதுல 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 126, which of the following does not denote கிருஷ்ணதேவராயா? அப்ப கிருஷ்ணதேவராயரை பற்றி குறிக்காதது எதுன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆந்திர கவி பிதாமகா அப்படிங்கிறது. கிருஷ்ணதேவராயரும் ஆமுக்த மல்லியாட அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆந்திர கவி பிதாமகா அப்படின்னு யாரு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லசானி பெதேனாவை சொல்லுவாங்க. அவரோட அஷ்டதிகஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா இருந்திருப்பாரு அல்லசானி பெதேனா. இவரோட ஃபேமஸான புக் வந்து பாத்தீங்கன்னா மனுச்சரிதா. ஸோ பாக்கி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அபினவ போஜா, ஆந்திர பிதாமகா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட வேறு பேர்கள் தான், அவங்களோட டைட்டில்ஸ் தான். ஸோ 126க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 127, டேஷ் இஸ் கால்ட் அஸ் காராபுரி பை த லோக்கல் பீப்புள். அதாவது உள்ளூர் மக்களால் காராபுரி என்று அழைக்கப்படுகிற கேவ் குகை எதுன்னு பாத்தீங்கன்னா எலிஃபென்டா. ஸோ 127க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 128, Statement 1. Tirumala began the rule of Aravidu dynasty, last dynasty of Vijayanagar, before the Battle of Talaikottan கொடுத்திருக்காங்க. தப்பு. ஆக்சுவலி பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டாக்கு அப்புறம், அது வந்து 1565 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரவிது டைனாஸ்டிங்கிறது. ஸோ விஜயநகர் பேரரசுல 4 இருக்கு. சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவிடு. ஸோ இது 3 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கோட்டா போர் பேட்டில்ங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து மிஞ்சி போனவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆரவிது டைனாஸ்டி அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல இருந்து மிஞ்சி போன ஒருத்தர் திருமல தேவராயர், அவர் தான் அதை ஆரம்பிச்சாரு. அது கரெக்ட் தான். ஆனா பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டாக்கு முன்னர் இல்ல, அதுக்கு அப்புறம் பின்னர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னதாக இல்ல, பின்னதாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, The glorious Vijayanagar Empire had ceased to exist with the Battle of Talaikota. கரெக்ட் தான். இந்த 3 பேரரசு தான் பெரிய பேரரசு. அது வந்து பாத்தீங்கன்னா தலைக்கோட்டா போருடன் விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது, உண்மைதான். So the victorious Bahmani armies entered the Vijayanagar city for the first time in their history. அந்த போருக்கு அப்புறம் தான் முதல் முறையாக பாமனி ஆர்மிஸ் வந்துட்டு விஜயநகர் நகரத்துக்குள்ள நுழையறாங்க. சோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கரெக்ட், 1 மட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A. All statements are true except 1. 128க்கு ஆன்சர் ஆப்ஷன் A.
Question number 129. Identify the king. அரசரை கண்டறிக. He built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater. மழை நீரை சேமிப்பதற்கான பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். He built the famous temples of கிருஷ்ணசுவாமி, ஹசார ராமசுவாமி, வித்தால சுவாமி in the capital city of Hampi. இதெல்லாம் கட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கிற கிருஷ்ணதேவராயர் அவர்தான். ஸோ இதுல வந்து சதாசிவராயர் அப்படிங்கிறது சதாசிவராயரும் திருமல தேவராயரும் இவர் தான் மெயினா ஆரவிது வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு, ஃபவுண்டர் ஆஃப் ஆரவிட் டைனாஸ்டி. அந்த போர்ல இருந்து எஸ்கேப் ஆனது இவர் கூட சேர்த்து சதாசிவராயாவும் எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதே விருபக்ஷ ராய டூங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாலுவா வம்சத்தின் சாலுவா டைனாஸ்டியோட கடைசி ரூலர், சாலுவா டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர், கடைசி அரசர். ஸோ கொஸ்டின் நம்பர் 129க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 130. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பட்டடக்கல். பட்டடக்கல் குறித்த தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 டெம்பிள்ஸ் 4 were built in நாகரா ஸ்டைல். நார்தன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நாகரா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதே வைல் ரெஸ்ட் 6 are in சதர்ன் திராவிட ஸ்டைல். கரெக்ட் தான். விருபக்ஷா டெம்பிள் இஸ் பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் காஞ்சி கைலாசநாத டெம்பிள். காஞ்சி கைலாசநாத டெம்பிளோட இதில் தான் விருபக்ஷா டெம்பிள்ங்கிறத கட்டியிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமேஸ்வர டெம்பிள் இஸ் இன் நாகரா ஸ்டைல் அண்ட் பாப்பநாத டெம்பிள் இஸ் இன் திராவிட ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தப்பு. ஸோ விருபக்ஷா சங்கமேஸ்வரா இந்த 2 டெம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல்ல தான் இருக்கும், சதர்ன் இந்தியா ஸ்டைலில் இருக்கும். பாப்பநாதா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகரா ஸ்டைலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் தப்பு. இது 2 கரெக்ட். இது வந்து அப்படியே மாறி இருக்கு. இது நாகரா இல்லை, இது திராவிட கிடையாது, அது அப்படியே மாறி இருக்கு. ஸோ இப்போ 130க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 131. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நாயக்கா சிஸ்டம். நாயக்க முறை குறித்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் இன் த காக்கத்தியா கிங்டம். கரெக்ட் தான். இது காக்கத்திய அரசியல் நடைமுறையில் இருந்தது. அதுக்கு திஸ் இஸ் சிமிலர் டு த இக்தா சிஸ்டம் பிராக்டிஸ்ட் இன் டெல்லி சுல்தானேட். ஸோ தில்லி சுல்தானின் இக்தா முறையை போன்றது, அதுவும் கரெக்ட் தான். திஸ் டேர்ம் இஸ் யூஸ்ட் இன் தெலுங்கு அண்ட் கன்னடா ஏரியாஸ். கரெக்ட் தான். ஸோ 3மே இந்த இடத்துல கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ நாயக்கா சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாயக்க முறை அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் கூடவே அச்சுதப்ப நாயரும் இருந்திருப்பாரு. அச்சுதப்பராயர் சாரி அச்சுத தேவராயர். தேவராயர் சாரி. ஸோ 131க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 132. மேட்ச் பொறுத்துக. ஸோ சத்யஸ்ரயா அப்படின்னு யாரு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா புலிகேசியை தான் சொல்லுவோம். சங்கீர்ண ஜதிங்கிறது மகேந்திரவர்மனோட, இது எல்லாமே அவரோட பட்ட பெயர்கள், வேறு பெயர்கள். வாதாபி கொண்டான்ங்கிறது நரசிம்மவர்மனை சொல்லுவோம். புலிகேசி அந்த இடத்துல தோக்கடிச்சு அவங்களோட ஊரான வாதாபியை வென்றிருப்பாரு. அவனி சிம்ஹா அப்படிங்கிறது சிம்ஹ விஷ்ணுவை சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4231 ஆப்ஷன் ஏ. இதே வேறு பெயர்கள் மகேந்திரவர்மனுக்கு சங்கீர்ண ஜதி மட்டும் இல்லாம வேற என்னென்ன பேர் இருக்குன்னா குணபாரா, மத்த விலாசா, அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு மத்த விலாச பிரகாசனம் அப்படி சொல்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. மத்த விலாசா, சித்திரக்கார புலி, விசித்திர சித்ரா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மனோட வேறு பெயர்கள். அதே நரசிம்மவர்மனுக்கு இது இல்லாம மாமல்லன். ஓகேவா. ஸோ 132க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 133. சூஸ் த ராங் பேர். தவறான இணையை கண்டறின்னு சொல்றாங்க. ஸோ கூரம் காப்பர் பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரவர்மன். கரெக்ட் தான். கூரம் செப்பேடுங்கிறது பரமேஸ்வரவர்மன் தான். அதே ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது புலிகேசி 2 தான், 2ஆம் புலிகேசி. காசுகுடி பிளேட்ஸ்ங்கிறது நந்திவர்மன் அண்ட் பாதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மங்களேஷா, நந்திவர்மன் மங்களேஷா. எல்லாமே கரெக்ட் தான். ஸோ தவறான இணைன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. 133க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0 பேர்ஸ், 0 இணை. கொஸ்டின் நம்பர் 134. ஹூ அசியூம்ட் த டைட்டில் பண்டித சோழன். பண்டித சோழன் என்ற பட்டம் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கிற ராஜேந்திரவன். ராஜேந்திரவன் தான் நம்ம பண்டித சோழன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே இப்போ இவரோட வேற பெயர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்டித சோழன் இல்லாம கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்,
முடிகொண்ட சோழன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட வேறு பெயர்கள். இதே ஆப்ஷன் ஏ இருக்கிற ராஜராஜ சோழன் என்னன்னு சொல்லுவோம்னா மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லுவோம். மும்முடி சோழன் அப்படின்னு ராஜராஜன் சொல்லுவோம். இதே வேற வந்து பாத்தீங்கன்னா மதுரை கொண்டான். மதுரை கொண்டான்னு சொல்லிட்டு பராந்தகன், முதலாம் பராந்தகன் சொல்லுவோம். முதலாம் பராந்தகன், பராந்தக சோழன் 1 சொல்லுவோம். ஸோ 134 பண்டித சோழன் யார் சொல்லுவோம்னா ராஜேந்திர 1. 134க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 135. Poverty and un-British rule of India. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற தாதாபாய் நவ்ரோஜி. இதே அமர்த்தியா சென், ஆப்ஷன் ஏல இருக்க அமர்த்தியா சென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. அண்ட் அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. அதே ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. சைமன் குஸ்னெட்ஸ்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிற ஒரு டேர்மே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு நாட்டுக்கு அதோட தேசிய வருவாய்ங்கிறத கண்டுபிடிக்கணும். தேசிய வருவாய், தேசிய வருவாய், இன்னும் சொல்ல போனால் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அந்த கான்செப்டை இவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 135க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. Question number 136. The headquarters of TVS is located in. TVS நிறுவனத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னா நம்ம சென்னையில தான். ஆப்ஷன் பி சென்னை. ஸோ இதே மாதிரி வேற என்னென்ன பூனேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. பஜாஜோட ஹெட் குவார்டர்ஸ் பூனேல தான் இருக்கு. மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பையில் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பையில் இருக்கு. அண்ட் நியூ டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ டெல்லியில் பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதேமாரி வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டோகார்ப், மோட்டோகார்ப்போட ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே தான். ஹீரோ மோட்டோகார்ப், ஹீரோ. ஸோ டிவிஎஸோடது சென்னையில் இருக்குது, பஜாஜோடது பூனேல இருக்குது, ஹீரோவோடது நியூ டெல்லியில் இருக்குது. இது இல்லாமல் பாரதி ஏர்டெல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நியூ டெல்லி தான். அண்ட் எஸ்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ 136க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 137. மேட்ச் பொறுத்துக. கேவ்ஸ் இன் சந்திராதிரி ஹில்ஸ், சரணாதிரி ஹில்ஸ்ல எத்தனை கேவ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 கேவ்ஸ் இருக்கு. எல்லோரா புத்திஸ்ட் கேவ்ஸ்ங்கிறது 12 இருக்கு. புத்தாவோட செகேஷியஸ் போஸ்டர்ஸ், அதாவது புத்தரின் முக்கிய 3 வகை தோற்றங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தியான முத்ரா, மெடிடேஷனுக்கான போஸ்ட் தியான முத்ரா, வியாக்கியானம் ப்ரீச்சிங் போதனை அப்போ இருக்கிற போஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி ஸ்பர்ஷ முத்ரா, பூமியை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட முக்கிய போஸ் தோற்றங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அஜந்தாவோட வால்கானிக் ராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 இருக்கு. அண்ட் அஜந்தா ஏர்லி ஃபேஸ் பெயிண்டிங்ஸுங்கிறது 9 and 10. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35124. ஆப்ஷன் பி 35124. 137க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 138. சூஸ் த ராங் பேர். தவறான இணையை கண்டறிய சொல்றாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ங்கிறது 2010 கரெக்ட் தான், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்ங்கிறது 2002, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் கரெக்ட் தான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 1986, அதுவும் கரெக்ட் தான். என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1988 கொடுத்துருக்காங்க, தப்பு. வன பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 1980. 1988ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி, தேசிய காடுகள் கொள்கை, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. வாட்டர் ப்ரிசர்வேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம்ங்கிறது 1974. அப்ப 1972ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்.
அதுதான் 1972ல போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ராங் பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ராங் பேர். ஆப்ஷன் சி, 2 இணைகள். 138க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 139. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றம் குறித்த சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், அது நேரோவர் கான்செப்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு குறுகிய கருத்துங்கிறது தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான கருத்து, ப்ராடர். ஸோ ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் இன் நேச்சருங்கிறாங்க. இல்லை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் முன்னேற்றம்ங்கிறது அதோட தரத்தை பொறுத்து அமையும். எக்கனாமிக் க்ரோத்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிங்கிறது தான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத். ஸோ பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வளர்ச்சி குறித்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே. ஸோ அப்போ ஈவன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ் கிடையாது, அளவு கிடையாது, தரம், குவாலிட்டேட்டிவ். தரம். ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் அப்போ தரத்து வருதுன்னா ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், எதிர்பார்ப்பு விகிதம், கல்வி அறிவு விகிதம். ஸோ இதெல்லாம் அதிகமாச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறிக்கும். வாழ்க்கை எதிர்பார்ப்பு விகிதம், குழந்தை எழுத்தறிவு விகிதம், வறுமை விகிதத்தில் முன்னேற்றம், இது எல்லாமே முன்னேற்றத்தை குறிக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது டெவலப்பிங் எக்கனாமிஸ், வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு தான் பொருந்தும். அதுவும் கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து சரியான கூற்றுகள் அப்படிங்கிறப்போ 3 and 4 ஆப்ஷன் சி. 139க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 140. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை கண்டறிகன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ, profits of goods brought by Vasco da Gama to Portugal were 60 times costly of the entire expedition to India. அப்போ பாருங்க, வாஸ்கோ ட காமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த பொருட்களின் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்காகும். கரெக்ட் தான், உண்மைதான். ஸோ ரெண்டாவது, புலிகெட் வாஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் டச். கரெக்ட் தான். இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம்ங்கிறது பழவேற்காடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை பழவேற்காடா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா the English granted the Sultan of Golconda golden fireman in 1632. 1632ல இங்கிலீஷ் அவங்களுக்கு கொடுக்கல, சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்திருப்பாங்க. அப்படியே மாறி இருக்கு. கோல்கொண்டாவின் சுல்தான் தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்திருப்பாரு. அது என்ன கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு துறைமுகங்கள்ல, கிங்டமோட போர்ட்ஸ்ல, அரசு துறைமுகங்கள்ல இலவச வர்த்தகம், ஃப்ரீ ட்ரேட் பண்றதுக்கான அந்த உரிமை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா இங்கிலீஷ் கொடுத்திருப்பாங்க 1632ல. 1845க்குள்ள டேன்ஸ் were forced to sell all the Indian settlements to the British. கரெக்ட் தான். 1845 ஆண்டோட எல்லாமே டேனிஷ்காரர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியேற்றங்களை ஆங்கிலேயர்களிடம் விட்டு சென்றனர். ஸோ அப்ப இதுல எது தப்புன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. 140க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 141. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ அப்போ the word money is derived from the Roman word monito juna. கரெக்ட் தான். பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனெட்டா ஜூனோல இருந்து எடுத்திருக்காங்க. அது கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the Indian rupee is derived from the Sanskrit word rupaya. அதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையான சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது வந்து யாரோட டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஷேர்ஷா காலத்துல தான் ருப்பையா அப்படிங்கிற டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஷேர்ஷா டைம்ல ருப்பையாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின், ஒரு வெள்ளி நாணயம். $178 கிராம் கொண்ட ஒரு வெள்ளி நாணயத்தை தான் ருப்பையா அப்படின்னு சொன்னாங்க ஷேர்ஷா காலத்துல. ஸோ அப்போ இதுல எது தவறானதுன்னு கேட்டா நெய்தர் 1 nor 2. 141க்கு ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. 141க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. அசர்ஷன், கூற்று வந்துட்டு on 8th November 2016 the government of India announced demonetization of all 500 and 1000 bank notes. கரெக்ட் தான். ஸோ இப்போ நவம்பர் 8ஆம் தேதி அதை அறிவிச்சிருப்பாங்க. Demonetization is one of the steps against black money. கரெக்ட்.
ஸோ அவங்க வந்து கருப்பு பணத்துக்கு எதிரானதான் இந்த நடவடிக்கை கொண்டு வந்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்ட். ஆறுங்கிறது ஏவோட விளக்கம், சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 4 வாட்டி டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 1946 சுதந்திர அப்போ ஒரு அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1978, 2016, கடைசியாக இப்போ 2023ல என்ன பண்ணாங்க, 2000 ருபீஸ் நோட்லாம் இனிமேல் செல்லாது அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை அறிவிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 19, 2023 அன்னைக்கு அறிவிச்சிருப்பாங்க. என்னன்னு அறிவிச்சிருப்பாங்கன்னா இனிமே செப்டம்பர் 30, 2023 வரைக்கும் தான் உங்களுக்கு 2000 செல்லும், அதுக்கு மேல செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் டேட்ஸ்ங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் அவங்க அறிவிச்சது May 19 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்கிறது செல்லும். பிரிண்டிங்கிறது முன்னாடி நிறுத்திட்டோம், அது புழக்கத்துல இருந்து அது நிறுத்தப்படும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப டிமானிட்டைசேஷன் இந்த 4 வருஷங்கள்ல இந்தியாவில் நடந்திருக்கு, பண மதிப்பிழப்புங்கிறது. ஓகேவா? ஸோ 142க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 143. FEMA stands for. FEMA என்பதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். எந்த வருஷம் கொண்டு வருவாங்கன்னா 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1974ல ஃபெரா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெரா சட்டம். ஃபெராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஆக்ட்ங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1974ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கொஸ்டின் 143க்கு ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 144. RBI has the power to print up to டேஷ் ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்தியா ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உள்ளதுன்னா 10,000 வரைக்குமே அச்சிடலாம். ஸோ 144க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது வரைக்கும் 10,000 நோட்டு அடிச்சிருக்கோமானா இருந்தது, புழக்கத்தில் இருந்தது. லைக் என்ன சொல்றது, 1938ல வந்து பிரிட்டிஷ் டைம்ல, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் டைம்ல 10,000 ரூபாய் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிமானிட்டைசேஷன் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பண மதிப்பிழப்பு, அதுல வந்துட்டு 1946ல நடந்ததுல நம்ம வந்து பணம் டிமானிட்டைஸ் பண்ணிட்டோம், பண மதிப்பிழக்க செய்ய வச்சுட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி 1938ல 10,000 ரூபாய் நோட்டுங்கிறது பிரிண்ட் பண்ணி புழக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை பிரிண்ட் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ 144க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 145. Which Delhi Sultan had set up Employment Bureau to solve the unemployment problem? எந்த டெல்லி சுல்தான் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தவிர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? யார் அமைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர் தான். இல்துட்மிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் 40 40 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு 40 பேரை மினிஸ்ட்ரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சு நடத்துறதுக்காக அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இல்துட்மிஷ். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா துர்கான் ஐ சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. துர்கான் ஐ சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் இல்துட்மிஷ், அதை வந்து அபாலிஷ் பண்ணவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். ஸோ அவர் அதை கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஸ்பைஸ், வேவ் பார்க்குறவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வேளாண்மைக்கான ஒரு துறையை ஆரம்பிச்சிருப்பாரு, அக்ரிகல்ச்சருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாரு, வேளாண் துறை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். 145க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 146. The concept division of labor was introduced in which book? வேலை பகுப்பு முறை எந்த நூலின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற an inquiry into the nature and cause of the wealth of nations. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளில் ஒரு ஆய்வு, அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதுல ஆப்ஷன் ஏ பி இது ரெண்டுலையுமே இருக்கிறவங்க வந்து எழுதினது ஆடம் ஸ்மித் தான் எழுதியிருப்பாரு. இந்த 2 புக்ஸுமே எழுதினது ஆடம் ஸ்மித். அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் எழுதினது பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆர்பிஐ ஃபார்மேஷன்ங்கிறது இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்ம் ஆனதுக்கு, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு இந்த ஒரு புக்கு முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க. அன்சர்டன் க்ளோரிங்கிறது அமர்த்தியா சென் எழுதியிருப்பாரு, நோபல் பரிசு வென்ற ஆளு, எக்கனாமிக்ஸ்ல
ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல மெயினா பார்க்க வேண்டிய பாயிண்ட்னா தமிழ்நாடை பத்தி நல்லா சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது தமிழ்நாட்டோட ஹெல்த்தா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், மதிய உணவு திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு வந்து சூப்பரா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அன்சர்டன் க்ளோரி அப்படிங்கிற புக்ல அமர்த்தியா சென் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ 146க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 147, செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். ஆக்சுவலி இங்க கொடுத்திருக்க நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான், உற்பத்திக்கான காரணிகள் தான். இதுல லேண்ட் அண்ட் லேபர், அதாவது நிலம் மற்றும் உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை காரணிகள்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், முதன்மை காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாக்கி ரெண்டும் இந்த கேபிட்டலும் ஆர்கனைசேஷனும், மூலதனம் மற்றும் தொழில் அமைப்புங்கிறது இரண்டாம் நிலை காரணிகள். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 and 4. 147க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 148, பிமாரு ஸ்டேட்ஸ் ஆர், பிமாரு மாநிலங்கள் எனப்படுபவை. பிமாருங்கிறது ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை தான் சொல்லுவாங்க, ஸ்டேட்ஸ் வித் ஹை பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை தான் பிமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மக்கள் தொகை. ஸோ அப்படி பார்க்குறப்போ இதில் பிங்கிறது பீகாரை குறிக்கும், மாங்கிறது மத்திய பிரதேச குறிக்கும், ஆறுங்கிறது ராஜஸ்தான், யூங்கிறது உத்தரப்பிரதேஷ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். 148க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 149, where did Indian Railways provided first Wi-Fi facility in the railway station? இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை வசதி எங்க தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கிற பெங்களூர். பெங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஃபெசிலிட்டிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க, வைஃபை ஃபெசிலிட்டிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 149க்கு ஆப்ஷன் டி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 150, the government of India presented dash in 1987-88. எந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது? அதாவது அது எப்படி இருக்குன்னா, இதில் ஒவ்வொரு செலவினமும் புதியதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடுகள் செய்யப்படும். இட் இன்வால்வ்ஸ் ஃப்ரெஷ் இவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஆப்ஷன் சி, ஜீரோ பேஸ் பட்ஜெட், பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தான் அப்படி சொல்லுவோம். வருவாய்ங்கிறது ரெவென்யூ பட்ஜெட்ங்கிறது வருவாயை பேஸ் பண்ணி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அதுல எவ்வளோ வருவாய் வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி சொல்றது. சப்ளிமெண்டரி பட்ஜெட், துணை வரவு செலவு திட்டம்ங்கிறது எமர்ஜென்சி டைம்ல ஏதாச்சும் அவசர இதுல இல்ல வார் போர் டைம்ல போடுற அந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி பட்ஜெட், துணை வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறாங்க. செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அந்த நாட்டோட செயல்திறனை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி போடுற பட்ஜெட், ஏதாச்சும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்காக எக்ஸ்ட்ராவா போடப்படுற ஒரு பட்ஜெட். ஸோ 150க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 151, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை கண்டுபிடி. த நம்பர் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இன் இந்தியா. கரெக்ட் தான், இந்தியா முழுவதிலும் குறு விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஸோ என்ன ஆகுதுன்னா நிலம் துண்டாடப்படுதல், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு மேஜரான ப்ராப்ளம்ங்கிறது இதுதான், நிலம் துண்டாடப்படுதல்னால வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் ஃபார்மர்ஸ், குறு விவசாயிகளின் எண்ணிக்கைங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த நம்பர் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இஸ் டிக்ரீசிங் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் குறு விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். தமிழ்நாட்டில் ஏன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை விட்டு போறாங்க, நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை விட்டு போறதுதான் தமிழ்நாட்டில் குறையிறதுக்கான காரணம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 151க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 இரண்டும். ஸோ கொஸ்டின் நம்பர் 152, மேட்ச் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், SEZ. ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கை கொண்டான், சேலம்ல ஜெகிரம்மபாளையம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24513 ஆப்ஷன் டி. இது இல்லாம வேற என்னென்ன இருக்குன்னா சென்னையில சோழிங்கநல்லூர், மதுரையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம், ஹொசூர்ல விஸ்வநாதபுரம்,
ஸோ இது எல்லாமே இருக்கு. 152க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 24513. Question number 153. Dash is supposed to be the first industrial corporation operating in the domain for small enterprises. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற டான்சி. டான்சிங்கிறது 1965 ஆரம்பிச்சிருப்பாங்க. டான்சியோட ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அதுதான் டான்சி அப்படிங்கிறாங்க, கார்பரேஷன் லிமிடெட். அதே டான்சிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எந்த வருஷம்னா 1970 ஆரம்பிச்சிருப்பாங்க. சிப்காட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் 1971. டிட்கோங்கிறது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1965. 153க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 154. Where is Auto City SEZ? தானியங்கி நகரம் எங்க அமைந்துள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். 154க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆட்டோ சிட்டி அங்கதான் இருக்கு. அதே மாதிரி இந்தியா சிங்கப்பூர் SEZடும் அங்கதான் இருக்கு. ரெண்டுமே திருவள்ளூர்ல தான் இருக்கு. ஆட்டோ சிட்டி இந்தியா சிங்கப்பூர் SEZ. ஸோ 154க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 155. Choose the wrong pair. தவறான இணையை கண்டறிக. ஸோ சென்னிமலை, ஸோ சென்னை ஹில்ஸுங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருக்கு, அது கரெக்ட் தான். ஜவ்வாது ஹில்ஸுங்கிறது வேலூர்ல இருக்கு, கரெக்ட் தான். பச்சை மலைங்கிறது பெரம்பலூர்ல இருக்கு, அதுவும் கரெக்ட். கல்வராயன்கிறது சேலம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. கல்வராயன் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருக்கு. அப்ப சேலம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேர்வராயன் மலைங்கிறது தான் சேலம்ல இருக்கு. ஸோ இது இல்லாம கொல்லிமலை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா மலைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வரும், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல வரும். ஸோ அப்ப சூஸ் த ராங் பேர். தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்வராயன் மலை சேலம்ல இருக்குங்கிறது தான் தவறு. Question number 156. In which year National Food Security Act was implemented in Tamil Nadu? So தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு கேட்டதுனால ஆப்ஷன் டி 2016 தான் அது கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ங்கிறது 2013 போட்டிருப்பாங்க. பட் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். 2010 என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க, MPI. எப்படி இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித மேம்பாடு குறியீடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அதே 2018 என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்தியாவின் விவசாய கொள்கை, அக்ரிகல்ச்சர் பாலிசி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் விவசாய கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 156க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. Question number 157. Which is the highest peak in பழனி ஹில்ஸ்? பழனி மலையின் மிக உயரமான சிகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற வந்தராவ். ஸோ பழனி மலையில உயரமான சிகரம்ங்கிறது வந்தராவ். அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 2533 மீட்டர். பழனி ஹில்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்ங்கிறது வந்தராவ். இதே பழனி ஹில்ஸ்ல செகண்ட் ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேம்படி ஷோலா. மூணாவது தான்
கொடைக்கானல். ஸோ வேம்படீஸ்வரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2505 மீட்டர், கொடைக்கானலோடது 2150 மீட்டர். அதே ஆப்ஷன்ஸ்ல வேற தொட்டபெட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக்குங்கிறது தொட்டபெட்டா தான். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மிக உயரமான சிகரம்ங்கிறது தொட்டபெட்டா 2637 மீட்டர். தொட்டபெட்டாவும் சரி ஊட்டியும் சரி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ்ல இருக்கு, நீலகிரி மலையில இருக்கு தொட்டபெட்டா ஊட்டி ரெண்டுமே. ஊட்டியோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2240 மீட்டர். ஸோ பழனி ஹில்ஸ்ல ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டா வந்தரா 157க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 158. Choose the correct statement about பாரமஹால் பிளாட்டியூ. பாரமஹால் பீடபூமி குறித்த சரியான ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைசூர் பிளாட்டியூ. கரெக்ட் தான், பாரமஹால் பிளாட்டியூங்கிறது பார்ட் ஆஃப் மைசூர் பிளாட்டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்ட். ஓகேவா? ஸோ வேற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மோயா ரிவர் செப்பரேட்ஸ் திஸ் பிளாட்டியூ ஃப்ரம் மைசூர் பிளாட்டியூ. மைசூர் பிளாட்டில இருந்து மோயா ரிவர் யாரை பிரிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் பிளாட்டியூவை தான் பிரிக்கும். கோயம்புத்தூர் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமியும் பாரமஹால் பீடபூமியும் பிரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோயார் ரிவர், மோயார் ஆறு. ஓகேவா? சோ மூணாவது ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் an intermontane plateau. இல்ல, பாரமஹால்ங்கிறது இன்டர்மாண்டேன் பிளாட்டியூ இல்ல. இன்டர்மாண்டேன் பிளாட்டியூக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சிகூர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. சிகூர் பீடபூமி, சிகர் பிளாட்டியூ. அதே நாலாவது ஆப்ஷன், வைகை அண்ட் தாமிரபரணி பேசன்ஸ் ஆர் லொகேட்டட் இன் தி ஜோன். அது இந்த பிளாட்டியூ இல்ல, அது எந்த பிளாட்டியூன்னு பாத்தீங்கன்னா மதுரை பிளாட்டியூ. ஸோ மெயினா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 பிளாட்டியூஸ் தான் மெயினா இருக்கு. பாரமஹால், கோயம்புத்தூர் பிளாட்டியூ, சிகூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ. ஸோ இப்போ 158க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 159. Which of the following is known as land of Cholas? சோழர்களின் நிலம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல சமவெளியை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. ஸோ கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, அகன்ற காவேரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காவேரியை தான் சொல்லுவாங்க. காவேரியோட டெல்டா பகுதி, இன்னும் மெயினா சொல்ல போனா தஞ்சாவூர், திருவாரூர் அந்த பகுதியை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, அகன்ற காவேரின்னு சொல்லுவாங்க. அப்ப லேண்ட் ஆஃப் சோலாஸ், சோழர்களின் நிலம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் தான், சோழ மண்டலத்தை தான் சொல்லுவாங்க. சோழ மண்டலம்ங்கிறது ஈஸ்ட் கோஸ்ட் பிளெயினோட ஒரு பகுதி, கிழக்கு கடற்கரை சமவெளி. சமவெளியோட ஒரு பகுதி. ஸோ 159க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Question number 160. Which dam is known as காரையார் டேம்? காரையார் அணை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற பாபநாசம் அணையை தான் வந்து பாத்தீங்கன்னா காரையார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை பெரியார் டேம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல 1895ல கட்டியிருப்பாங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டியிருப்பாங்க. ஸோ பெரியார் ரிவர் மேலதான் கட்டியிருப்பாங்க இந்த டேம். தேக்கடி ஹில்ஸ், கேரளா. அதே வைகை டேம்ங்கிறது வைகை நதி, வைகை ரிவர் மேல கட்டியிருப்பாங்க, ஆண்டிப்பட்டியில இருக்கு. 1959ல கட்டினாங்க. மணிமுத்தாறு டேம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். பாபநாசமுமே வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியால வரும். ஸோ 160க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 161. டேஷ் டிஸ்ட்ரிக்ட் லீட்ஸ் இன் த இன்லேண்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். அதாவது உள்நாட்டு மீன் உற்பத்தியில, உள்நாட்டு மீன் உற்பத்திங்கிறது ஆறுகள், ரிவர்ஸ், லேக்ஸ், ஏரிகள்ல இருந்து மீன் பிடிக்கிறது தான் உள்நாட்டு மீன் உற்பத்தின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேலூர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ என்ன, உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 10% வேலூர் மாவட்டம் மட்டுமே கொடுக்குது. அதே பாக்கி இந்த கடலூர், சிவகங்கை, விருதுநகர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே 9% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேலூர். 161க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 162. அரேஞ்ச் இன் chronological order. கால வரிசைப்படுத்துக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டின் முதல்வர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு ரெட்டி, ரெண்டாவது வந்து பனகல் ராஜா, மூணாவது சுப்பராயன், நாலாவது முனுசாமி அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஸோ இப்போ chronology வழி பார்த்தோம்னா 4213 ஆப்ஷன் ஏ 4213. ஸோ இதுல இவங்களோட இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டி, சுப்பராயலு ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா 1920ல இருந்து 21 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ட் ஆன ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பனகல் ராஜா, 1921ல இருந்து 26 வரைக்கும் இருந்திருப்பாங்க. மூணாவது சுப்பராயன்,
சுப்பராயன் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்திருப்பாரு. 1926ல இருந்து 1930 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முனுசாமி 1930ல இருந்து 32 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் 4 சீஃப் மினிஸ்டர்ஸ். 162க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 163 மேட்ச் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. மினரல்ஸ் அண்ட் பிளேசஸ் இன் டிஎன். மினரல்ஸ் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள். ஓகேவா. அயன் டெபாசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்வராயன் மலையில கிடைக்கும். அதே மாதிரி கஞ்சமலை சேலம்லயும் கிடைக்கும். மேக்னசைட் ஓர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம்ல தான் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும். பாக்சைட்டுங்கிறது உதகமண்டலம்ல கிடைக்கும். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர். இல்மனைட் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கிடைக்கும். இல்மனைட் அதே மாதிரி ரூட்டைல் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்ல கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ மேட்ச் படி பாக்குறப்போ ஆன்சர் வந்து 34125 ஆப்ஷன் டி. சாரி 34152. ஜிப்சம் வந்து விருதுநகர், இலுமினாட்டி இது. ஸோ அப்போ 34152. 163க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 164. Who is called father of Tamil Nadu communal representation? ஸோ தமிழக வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் தந்தை என அறியப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற முத்தையா, ரா முத்தையா அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா 1928ல கம்யூனல் ஜியோ பாஸ் ஆகுறப்போ 1921ல கொண்டு வந்த கம்யூனல் ஜியோ 1928ல பாஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. கல்வி அமைச்சரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தையா, ஆர் முத்தையா. அப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்து சுப்பராயன், அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வகுப்புவாத ஜியோ. ஓகேவா. ஸோ 164க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 165. In 1971, which commission was appointed to look into the welfare of backward community? 1971ல அப்பாயின்ட் பண்ண கமிஷன் எதுன்னு கேக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாடுங்கிறப்போ ஆப்ஷன் சி சட்டநாதன். கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர் தான் அதை இது பண்ணியிருப்பாரு, அப்பாயின்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற வேற எல்லாரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது காக்கா கலையல்கருங்கிறது 1953ல, அதுதான் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் பிசிக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன். ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் 1953ல அப்பாயின்ட் பண்ணது காக்கா கலையல்கர். பி.வி. ராஜமன்னாருங்கிறது 1969ல தமிழ்நாடு கவர்மெண்ட், அகைன் கலைஞர் பீரியட்ல தான் இது பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்னால இது பண்ணது. இது வந்து எதுக்காகனா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக, மத்திய மாநில கூட்டுறவு அது ரிலேட்டடா பேசுறது, மத்திய மாநில தொடர்புகள் ரிலேட்டடா பேசுறதுக்காக தான் வந்து பி.வி. ராஜமன்னாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. பி.பி. மண்டல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1979ல அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் பிசி கமிஷன். இதுதான் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது பட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கும். ஸோ 165க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 166. Dash ATMs where the mission is owned by a service provider, but the cash management and connectivity are provided by a sponsor bank. அதாவது ஒரு சேவை வழங்குனருக்கு சொந்தமானது, ஆனால் பண மேலாண்மை மற்றும் இணைப்பு ஒரு வழங்குனர் வங்கியால் வழங்கப்படுகிறது. அது எந்த டைப் ஆஃப் ஏடிஎம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் லேபிள் ஏடிஎம், பழுப்பு லேபிள் ஏடிஎம் தான். இதே ஒயிட் லேபிள் ஏடிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஓன்டு பையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி தான். அந்த இடத்துல பேங்க் வந்து பேங்கோட வேலைங்கிறது பெருசா இருக்காது. ஃபுல்லா ஓன்டு பை தேர்ட் பார்ட்டி. அதுல கேஷ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்றது வேற ஒரு ஆள், மூணாவது ஒரு இதுதான் பண்ணும். பட் அதே பிரவுன் லேபிள் பொறுத்த வரைக்கும் அது ஓன்டு பை சர்வீஸ் ப்ரொவைடர். பட் ஆனா அதுக்கு அந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பேங்க். அது வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் லேபிள். அதே ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ், ஷேரிங் டிரான்சாக்ஷன்ஸ், டிரான்சாக்ஷன் ஷேரிங்காக போடப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது. எல்லோ லேபிள் ஏடிஎம், மஞ்சள் லேபிள் ஏடிஎம்ங்கிறது இ காமர்ஸ் கூட லிங்க் இருக்கிறது தான் எல்லோ லேபிள் ஏடிஎம். ஸோ 166க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 167. ப்ராஜெக்ட் நீல்கிரி தார் அதோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 2027. கரெக்ட். இந்த வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. 5 வருஷத்துக்கான ஒரு டார்கெட் மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
வருஷம் அக்டோபர் 7 இனிமேல் நீலகிரி தேர்ட் டேன்னு அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். 1 and 2 சரி. 167க்கு ஆன்சர் ஏ. Question number 166. Tamil Nadu's first honeybee park is to be set up in village located at which hill? தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஹனிபி பார்க், அதாவது முதல் தேனி பூங்கா எந்த மலையில் உள்ள குக்கிராமத்தில் அமைய உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ். ஆப்ஷன் டி. ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை. வேலூர், திருவண்ணாமலை ரெண்டு இடத்துல இருக்கும். இந்த பூங்கா வந்து திருவண்ணாமலையில தான் வரப்போகுது. ஸோ ஜவ்வாது ஹில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பார்ட். கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு மலை தான் ஜவ்வாது ஹில்ஸ்ங்கிறது. திருவண்ணாமலையில தான் இந்த ஹனிபி பார்க் தேனி பூங்காவை செட் பண்ண போறாங்க. ஸோ 168க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. விச் ட்ரெயின் இஸ் கால்ட் அஸ் ட்ரெயின் 18? ரயில் 18 என்று அழைக்கப்படும் ரயில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற வந்தே பாரத். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் 18 அப்படிங்கிறாங்க. Question number 170. Recently in 2023, why was பாறைக்குளம் in விருதுநகர் district seen in news? அதாவது ஆண்டில் விருதுநகர் மாவட்டம் பாறைக்குளம் செய்திகளில் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நினைவு சின்னமாக அறிவிச்சாங்க. டிக்ளேர்ட் as a protected monument. So 170க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. Question number 171. Where is India's first domestic nuclear reactor located? அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இந்தியாவிலே தயாரிச்ச ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கிற காக்ராபார் அணுமின் நிலையம், குஜராத்ல இருக்கிற காக்ராபார் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தான். இதுல வேற ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவில அமைச்ச ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா தாராப்பூர், மகாராஷ்டிரால அமைச்சிருப்பாங்க. அட் பிரசன்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆப்ரேஷன்ல இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிக நம்பர் ஆஃப் இது இருக்கு. ஒன்னு கூடங்குளம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்பாக்கம். தமிழ்நாட்டில் தான் 2 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ங்கிறது இருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இது இல்ல. நரோரா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ங்கிறது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ அப்போ 171க்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில தயாரிச்ச ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ங்கிறது இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ராபார்ல இருக்கு. 171க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 172. Which of the following is India's first manned mission to explore the deep sea? ஆழ்கடலை ஆராய்வதற்கான இந்தியாவின் முதல் மனித பயண திட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கிற சமுத்ரயான் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அந்த மிஷனோட பேரு, பயண திட்டம். அந்த மிஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்ரயான். அதுக்கு யூஸ் பண்ற அந்த வெஹிக்கிள் வாகனம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா மட்சாய். ஸோ கிட்டத்தட்ட 6000 மீட்டர் டெப்த் வரைக்கும் போகணுங்கிறது அந்த இடத்துல எய்ம். அதனால மட்சாய் 600 அப்படின்னு சொல்றாங்க. மட்சாய்ங்கிறது அதுக்காக பயன்படுத்தப்படுற வாகனம். அந்த மிஷன் பேர், திட்டம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்ரயான். 172க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 173. Which is Indian Navy's 7th stealth frigate built as a part of Project 17A warships? Project 17A போர்க்கப்பல்களின் அது வந்து பாத்தீங்கன்னா Project 17A warships வந்து பாத்தீங்கன்னா 7 ஷிப் இருக்கு. 7th and லாஸ்ட், இப்ப இந்த 7வது தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷிப். இந்த லாஸ்ட் ஃப்ரிகேட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கிற மகேந்திரகிரி. எல்லாமே மலை பேர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிற நீலகிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண விட்டது. ஃபர்ஸ்ட் ஷிப் அதுக்கு கீழே கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஷிப்ங்கிறது நீலகிரி, ரெண்டாவது ஹிம்கிரி, அப்புறம் உதயகிரிங்கிறது அப்படியே வரிசையா இது பண்ணிருப்பாங்க. நீலகிரி எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா 2019ல. ஸோ கொஸ்டின் நம்பர் 173க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகேந்திரகிரி. Question number 174. Prime Minister's Vishwakarma scheme is launched for the development of which section? கர்மாங்கிறது மோஸ்ட்லி ஆக்ஷன்ஸ், அந்த கைவினை பொருட்கள் அவங்களதான் சொல்லுவாங்க. விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஹிந்தியில கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த அர்த்தத்துலதான் வரும். ஸோ ஆப்ஷன் சி கைவினை கலைஞர்கள் அவங்களுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ 174க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. So question number 175. At present, how much percentage of ethanol mixed petrol is sold in India? இந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படி பாக்குறப்போ 5 தான். பட் இப்போ அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மிக்ஸ்டு பெட்ரோல்ங்கிறது, எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல்ங்கிறது இப்போதைக்கு இந்தியாவில சோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எய்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 2025க்குள்ள 20% மிக்ஸ்டு எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்ங்கிறத இது பண்ணணும். 2025க்குள்ள இந்த 20% பிளெண்டிங் ஆஃப் பெட்ரோல்ங்கிறத அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது 175க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி.